Sqllite database பத்தி பார்க்கலாங்க. இது ஒரு லைட் வெயிட்டான ஒரு சிம்பிளிஃபைட் டேட்டாபேஸ்ங்க. மொபைல் ஆப்ஸ்ங்க, மொபைல் அப்ளிகேஷனுக்குலாம் இந்த Sqllite database ரொம்ப நமக்கு நமக்கு டேட்டாபேஸ் ஃபைலு. ஸோ அப்ளிகேஷனு கனெக்டர் மூலமாக ஒரு டேட்டாபேஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் நம்மளோட Sqllite database உடைய பெரிய அட்வான்டேஜ். டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஒரு Sqllite database கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நேராக உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு போங்க. அங்கே போயிட்டு லைக் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண, இதுதான் என்னுடைய ஃபோல்டருங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நோட் பேட் நான் தரேங்க. நோட் பேட்னு கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டேட்டா எல்லாமே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணும். அதுக்கு ஒரு கொரி ஜென்ரேட் ஆகும் தெரியுமா? அந்த கொரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸை கெட் பண்ணி இங்கே தூக்கிட்டு வந்து போட்டுங்க. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் செட்டிங்க, அதை கெட் பண்ணி எடுத்து வந்து இங்கே ஒரு கர்சரை உருவாக்கிட்டேன். அந்த கர்சரில் வந்து எக்ஸிக்யூட் ஆக போது ஒரு டேபிள். இதுதான் ஒரு கொரிங்க. create table if not exist use a table name text idன்னு போட்டு ஒரு கொரி இருக்கு. இந்த கொரியை வந்து ஒரு கர்சரில் கொண்டு போய் போட்டு இந்த கனெக்ஷன் வழியாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஹாய். ஸோ லைக் இன்னைக்கு என்னங்க பார்க்க போகிறோம்? Sqllite அப்படின்ற ஒரு மினியான ஒரு டேட்டாபேஸை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து மொபைல் ஆப்ஸில், ஆண்ட்ராய்டில், உங்கள் ஃபோன்லலாம் எப்பவுமே இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் தான். என்னோட கான்டாக்ட்ஸ்லாம் சேவ் ஆகிருக்குன்னா Sqllite டேட்டாபேஸ் மாதிரி ஒரு சின்ன டேட்டாபேஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி செம்மையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெக்னாலஜி வீடியோஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேங்க. என்னோட சேனலில் போய் இருக்குங்க, போய் பாருங்க. அந்த யூஸ்வலாக டயலாக் சொல்லி நான் முடிச்சிடறேன் இருங்க. ஸோ விக்கிடெக்கின்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் என்னோட டெக்னாலஜி வீடியோஸை வீக்லி 2-3 வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுருவேங்க. கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா போட மாட்டேன், பட் ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சுட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து டெக்னிக்கலாக வந்து டுட்டோரியல்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். டெக்னிக்கலாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சைட் wikideki.com/tutorialக்கு போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய். ஸோ Sqllite டேட்டாபேஸை பற்றி பார்க்கலாங்க. இது ஒரு லைட் வெயிட்டான ஒரு சிம்பிளிஃபைட் டேட்டாபேஸுங்க. மொபைல் ஆப்ஸுங்க, மொபைல் அப்ளிகேஷனுக்குலாம் இந்த Sqllite டேட்டாபேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ Sqllite டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் ஃபைல் பேஸ்டாக வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு இந்த Sqllite டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அப்ளிகேஷன் வெர்சஸ் டேட்டாபேஸ், ஒரு அப்ளிகேஷனையும் டேட்டாபேஸையும் நம்ம வந்து லைக் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட்டாபேஸஸ் அப்படின்னா அது எப்படி தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க. ஆக்சுவலாக சர்வர் இருக்கும். ஒரு சர்வரில் தான் வந்து இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டாபேஸஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸில் தான் வந்து நம்மளுடைய டேபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு சர்வருக்குள்ளே நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள் இருக்கும். அந்த டேபிள்குள்ளே நிறைய டேட்டா, ரா டேட்டா, ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஓகேங்களா? டேட்டாபேஸ்னால் என்னது? காலேஜ் டேட்டாபேஸ், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ், ஸ்டாஃப் டேட்டாபேஸ் நிறைய இருக்குங்க. ஓகேவா? சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஒரு Oracle, SQL சர்வர், MySQL நிறைய இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நார்மலாக இருக்கிறதுங்க. இதில் இந்த சர்வர்ன்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒரு ஃபைல் அவ்வளோதான். அதுதான் Sqllite டேட்டாபேஸோட பெரிய அட்வான்டேஜுங்க. இந்த Sqllite டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக வந்து ஒரு அப்ளிகேஷன், நான் ஒரு gmail.com இருக்கு, ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. நான் சூஸ் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே அங்கேருந்து எனக்கு இன்பாக்ஸ் வருதுங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டா வருதுங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளான கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சேல்ஸ் பர்சன் இருக்காருன்னா வெப்சைட் மூலமா அவருடைய டேட்டாபேஸை, இந்த டேட்டாபேஸ் சர்வர் மூலமா அவருடைய டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணிப்பார். ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இருக்காருன்னா வெப்சைட் மூலமா அவருடைய டேட்டாபேஸை இந்த டேட்டாபேஸ் சர்வர் மூலமா ஆக்சஸ் பண்ணிப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டாபேஸ் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு டேட்டாபேஸும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாங்க. இது நார்மலாக நடக்கிறதுங்க. இந்த டேட்டாபேஸ் சர்வர்ன்ற கான்செப்டே தூக்கிட்டு Sqllite டேட்டாபேஸில் என்ன பண்ணானா அது ஒரு ஃபைலு, டேட்டாபேஸ் ஃபைலு. ஸோ அப்ளிகேஷனு கனெக்டர் மூலமாக ஒரு டேட்டாபேஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்மளோட Sqllite டேட்டாபேஸுடைய பெரிய அட்வான்டேஜாக யோசிக்கப்படுதுங்க. ஓகேவா? ஸோ எப்படி தான் இந்த Sqllite டேட்டாபேஸ் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு Sqllite டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மொபைலில் தான்.
ஏன் சார் மொபைலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது சின்ன டேட்டாபேஸாக இருக்கணும். ஏன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹெவியான சாஃப்ட்வேர்லாம் போட்டோன்னு வச்சுங்களேன், மொபைல் ஹேங் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம மொபைல் ஹேங்கில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால எனக்கு சின்ன டேட்டாபேஸாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நிறையலாம் தேவையில்லாம காம்ப்ளிகேட் இல்லாமல் சின்னதாக இருக்கணும். அதுக்குள்ளே டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து என்னுடைய SQLite டேட்டாபேஸ் வந்துச்சுங்க. ஓகே, ஸோ என்னுடைய மொபைல் ஆப் இருக்குன்னா வந்து என் மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாவெல்லாம் கொடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக SQLite டேட்டாபேஸை ஸ்டோர் ஆகிடும். ஸோ எனக்கு டேட்டா ஏதோ ஒன்று வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த SQLite டேட்டாபேஸ் தான் நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே, இதுதான் நார்மலாக எல்லா டேட்டாபேஸுக்குமே இப்படி தான் ஒர்க் ஆகுங்க. SQLite டேட்டாபேஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு கனெக்டர் மூலமாக இந்த டேட்டாபேஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு சர்வர் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, சர்வர் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது சர்வர்னுவாங்க. இது நான் என் ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற நான், இது வந்து அமெரிக்காவில் இருக்க என்னோட ஜிமெயில் சர்வர், அந்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டேட்டாபேஸ் ஃபைல் நம்ம லோக்கல்லே வச்சிருப்போம். ஓகேவா? அந்த டேட்டாபேஸ் ஃபைல்னா என்னன்றதை பார்த்துடலாம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். பைத்தான் அப்ளிகேஷன் இருக்குன்னா நான் ஒரு இன்சர்ட் டேபிள் இல்லை இன்சர்ட் கொரி ஒன்றுன்னு அடிக்கிறேன். இந்த பைத்தான் மாடியூலில் வந்து SQLite 3 அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். நிறைய மாடியூல் இருக்குங்க. SQLite 3 ஒரு மாடியூல் லைப்ரரிங்க. அது மூலமாக வந்து கொரி எல்லாமே இந்த SQLite டேட்டாபேஸில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். டேட்டாவை ஃபெச் பண்ணணும், என்ன வேணாலும் இந்த SQLiteோட பேச வேண்டியது, இவனோட பேசணும்னா இந்த மாடியூல் மூலமாக பேசிப்பான். அதான் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். டேட்டா செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்னு சொன்னால் நேராக அந்த SQLite ஆப்ரேஷனு டக்குன்னு போய்ட்டு ஃபெச் ரிசல்ட்டு டக்குன்னு வந்து உனக்கு அந்த ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுடைய பைத்தான் வித் SQLite வேலை செய்யுங்க. அதுவே வந்து நான் சில நேரத்தில் கேட்பாங்க, சார் ஆண்ட்ராய்டு மாதிரி மொபைல் ஆப்ஸ் இருக்கு, அதுல எப்படி சார் வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருந்து இந்த டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணணும். இங்க இருந்து டேட்டா பேஸை ஒன்று நான் கிரியேட் பண்ணணும், இல்லை டேட்டா பேஸை நான் அப்கிரேட் பண்ணணும், அதுக்கு SQLite ஓப்பன் ஹெல்ப்பர் அப்படின்ற டிபி அடாப்டர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, சார் இந்த டேட்டா பேஸ்ல எதெல்லாம் ரைட்டபிளா இருக்கு, எதெல்லாம் ரீடபிளா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டேட்டாபேஸ் ஹெல்ப்பரை யூஸ் பண்ணுவாங்க. சார் நார்மலாக வந்து ஒரு கொரி சார் இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், வேற கிரியேட் பண்ணணும், ட்ரங்கேட் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இந்த SQLite டேபிளோட டேட்டாபேஸோட நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக பண்ணிக்கோ. சார் எனக்கு டேட்டாவை எடுக்கணும் சார், இப்போ போடுறது சொல்லிட்டீங்க, எடுக்கிறது சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒரு கர்சரை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதா இருந்தால் கர்சர்ஸ் மூலமாக எடுப்பாங்க. ஸோ கர்சர் மூலமாக வந்து மொதல் டேட்டா, ரெண்டாவது டேட்டா, மூணாவது டேட்டா, நாலாவது டேட்டா கர்சர் மூலமாக சக் 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 சக்குன்னு எடுத்துகிட்டே வருங்க. மூவ் டு தி ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு மூவ் டு தி நெக்ஸ்ட்டுங்க. திரும்ப மேலே போயிட்டு திரும்ப மூவ் டு ரிச், திரும்ப மேலே போயிட்டு பாருங்க, மூவ் டு ஃபர்ஸ்ட், மூவ் டு நெக்ஸ்ட்டு. ஸோ இது மூலமாக நடக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்லாம் SQLite வேலை செய்யும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு SQLite டேட்டாபேஸை பயங்கரமாக கிரியேட் பண்ண போறீங்க. சரிங்களா? செம்ம காம்ப்ளெக்ஸாக சொல்லித்தர போகிறோம். ரெடிங்களா? ஸோ ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஒரு SQLite டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நேராக உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு போங்க. அங்கே போயிட்டு லைக் ஒரு ஃபோல்டருக்கு கிரியேட் பண்ண, இதுதான் என்னுடைய ஃபோல்டருங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நோட் பேட் நான் தரேங்க. நோட் பேட்னு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட் பேடில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேங்க. இந்த ஃபோல்டரில் மெடிசின் ஒன்றுமே ஒரு எம்டியாக ஒரு நோட் பேடை கிரியேட் பண்ணேன். எம்டியாக ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ணி medicine.dbன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், medicine.dbங்க ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்து இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ டேட்டாபேஸ் எனக்கு கிரியேட் ஆகிடும். பாருங்கள், medicine.db டேட்டாபேஸ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க, இதுதான் SQLite டேட்டாபேஸுங்க. ஓகே, எதுவும் ஸ்பெஷலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களோட விண்டோஸ் ஃபோல்டரில் போய் ஒரு .db ஃபைல் அப்படின்னு கிரியேட் பண்ணினாவே உங்களோட SQLite டேட்டாபேஸஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது, சார் இந்த SQLiteல வந்து ஒரு டேட்டாபேஸை நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே வந்து ஒரு டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டேட்டாபேஸுங்க, இது ஒரு டேட்டாபேஸ், அவ்வளோதான். SQLite டேட்டாபேஸில் வந்து ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். நான் பண்ணி முடிச்சுட்டு அந்த டேட்டாபேஸை எப்படி ரீட் பண்ணுறது தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுக்கு 2 வகையாக பண்ணலாம். ஆன்லைன்லையும் நீங்கள் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து ஆஃப்லைன்லேயும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். SQLite மேனேஜர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள், SQLiteonline.com
ஓகேவா, இதுதான் வெப்சைட்டுங்க SqLiteOnline.com. இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து SQLite டேட்டாபேஸில் இருக்கிற ஃபைல் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபைல் ஓப்பன் டேட்டாபேஸ் கொடுத்து நான் அந்த medicine.database எங்கே பாருக்கு, இதுதான் அந்த ஃபைலு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன், அதில் 2 டேபிள் இருக்குது. யூசர் டேபிள்னு அந்த டேட்டாபேஸ் ஃபைலுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறேன். அந்த டேபிளை எப்படி கிரியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. யூசர் டேபிள் 1 அப்படின்ட்டு 2 டேபிள் இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே வச்சிருக்கேன். 2 டேபிள் நான் கிரியேட் பண்ணதுங்க. ஓகேவா, ஸோ யூசர் டேபிள் 1ங்க. ஓகே, இந்த யூசர் டேபிள் 1 எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள் 1 அப்படின்றத நான் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பாருங்களேன், எனது வெங்கட் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, மொபைல், இமெயில் அப்படின்ட்டு 6 காலம் உனக்கு உருவாயிருக்கு. ஓகேவா, ஸோ நான் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி வியூ பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டேட்டாபேஸை SQLiteோடைய டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண. வேற என்னங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SQLite பற்றி ஒரு ஓவரால் கிறிஸ்பான விஷயம்னா ரொம்ப ஈஸி டு கிரியேட்டுங்க. அதை எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். அதில் எழுதுறதும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு 2-3 லைன் கோடு தாங்க. ஸோ எ பிக் டேட்டா இன் எ வெரி லிட்டில் பிக் டேட்டா, அந்த பிக் டேட்டா நார்மலாக பிக் டேட்டா இன் எ லிட்டில் பேக்கேஜ். ஓகேவா, லிட்டில் பேக்கேஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால தான் வந்து SQLite வந்து ப்ரிடாமினண்ட்டாக மொத்த மொபைல் ஆப்ஸ்லையுமே, சார் iOS-ஆக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், நம்மளால் தான் விளையாட வச்சு செய்வாருங்க. ஸோ இவர் SQLite பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ட்ராப்பாக்ஸுங்க, கூகுளாக இருக்கட்டும்ங்க, இல்லை வந்து அடோபுங்க, இல்லை மோசிலாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து லைக் ஸ்கைப்பாக இருக்கட்டும், இல்லை நிறைய கம்பெனிஸுங்க. நான் சும்மா சாம்பிள் தான் சொல்கிறேங்க. நிறைய கம்பெனிஸ் இந்த SQLite டேட்டாபேஸை ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து இந்த SQLite பைத்தான் கூட எப்படி வேலை செய்யுது, எப்படி அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. சரிங்களா, ஸோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், SQL இன்டர்வியூ கொஷின். SQL சம்பந்தமாக நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய வெப்சைட் cashoinfotech.com/oracle-training-in-chennai. ஸோ இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா வந்து இந்த இடத்துல லைக் SQL queriesன்னு இருக்கும், இன்டர்வியூ கொஷின்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எல்லா வகையான இன்டர்வியூ கொஷின்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ராக்டிக்கலாக நானே கிளாஸே எடுத்து வச்சுருப்பேங்க. ஓகேவா, நீங்கள் போய் லேர்ன் பண்ணிக்கிங்க. அது ஒன்று. ரெண்டாவது, சார் டெக்னிக்கலாக நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இந்த இடத்துல SQL Oracle சம்மந்தமான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். போய் பாருங்கள், எவ்வளோ முடியுமோ லேர்ன் பண்ணிக்கங்க. இன்டர்வியூ சூப்பராக அட்டன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணலாம். சரிங்களா, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய லிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா cashoinfotech.com/oracle-training-in-chennai. இதுதான் அந்த லிங்க்கு, போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து லைக் என்னோட கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 3D அனிமேட்டட் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது யூஸ்வலாக நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங், பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸுங்க. இது இல்லாமல் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங், .NET ப்ரோக்ராமிங், PHP ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு, வெப் டிசைனிங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் டுட்டோரியல் சைட் வந்து கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துட்ருக்கேன். லைவான கிளாஸஸ் ஆன்லைன் போட்டோம் எல்லாமே கொடுத்துருக்கேன். க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெவ்ஆப்ஸ், பிக் டேட்டா, மெக்கானிக்கல், சிவிலுங்க, 3D மாடலிங், ஆட்டோகேட் டிசைன்ஸுங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே அனிமேஷன் பேசிஸாக இருக்கும். ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம். செம்ம கம்மியான சீப்பஸ்ட் காஸ்ட்டில் நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ முடியுமோ என்னை யூஸ் பண்ணிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் இப்போ கொடுத்துட்றேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ லேர்ன் பண்ணிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 பண்டில் பேக்கேஜ் ஒன்று தயாரிச்சிருக்கேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் காண்டாக்ட் பண்ணலாம். ஹேக்கிங், பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்னு என்னோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் உங்கள் கம்பெனி என்ன தான் சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், cashoinfotech என்னோட கம்பெனி நிறைய கெரியர் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வேலை கிடைக்கல, வேலைக்கு போயே ஆகணும், நான் என்ன படிக்கணும்னு தெரியல, கெரியரை சேஞ்ச் பண்ணணும் சார், ஃபீல்டை மாற்றணும் சார் அப்படின்னா அவங்களுக்கான கெரியர் கைடன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. யூஸ் பண்ணிக்கங்க. ஜாப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக சொல்லித்தரது வந்து இன்டர்ன்ஷிப்புங்க, ஃபைனல் இயர் கோர்சஸ்ஸுங்க, இன்பிளான் ட்ரைனிங் மூலமாக கொடுத்துட்ருக்கேன். ப்ராஜெக்ட் கைடன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன். மினி ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு, இது இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் க்ரியேஷன்னு எல்லா வகையான சப்போர்ட்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ லைக் நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு ஒரு பிரேக் இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஒரு ஃப்ரெஷர் சார், நான் என்ன தான் சார் பண்ணணும் லைஃப்பில், எப்படி நான் வேலைக்கு போக முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரே ஒரு பெஸ்ட்டுங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் போங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக கற்றுப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ கோ ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸுங்க. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. ஒரு கர்சரை உருவாக்கிட்டேன். அந்த கர்சரில் வந்து எக்ஸிக்யூட் ஆக போது ஒரு டேபிள், இதுதான் ஒரு கொரிங்க. create table if not exist use a table name text ஐடின்னு போட்டு ஒரு கொரி இருக்கு. இந்த கொரியை வந்து ஒரு கர்சரில் கொண்டு போய் போட்டு இந்த கனெக்ஷன் வழியாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 3 லைன் தான். ஓகே, ஸோ ஹோப் நீங்கள் SQLite நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதில் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா MySQL, SQL Server, Oracleன்னு ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்டர்ன்ஷிப்பாக பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வெப்சைட்டுங்க, காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கோர்ஸ்க்கான லிங்க்ஸ்னு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் ஜாபுக்கு போயிடுங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிடுங்க. உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்புங்க, டைரெக்டாக இன்டர்ன்ஷிப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச உதவி பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக இந்த கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி, காஷோ இன்ஃபோடெக்.